நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த எல்லா சூப்பர் சிங்கர் சீசன்லுமே கானா பாடல் பாடுறவங்களுக்கு மக்கள் கிட்ட ரொம்பவே பெரிய அளவில் ஆதரவு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க படத்தில் இருக்க பாடல்களை பாடுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலையும் மெட்டி எடுத்து அவங்களுடைய சொந்த வரிகளை போட்டு அற்புதமாக பாடி அது ரொம்பவே என்டர்டெய்னிங்காக பாடி அசத்துறதுனால தான் கானா பாடல்களுக்கு நம்ம சூப்பர் சிங்கரில் பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கானா மெலோடியன். அவர் இந்த வாரம் இதில் இருக்க நடுவர்களான டி இமான் மற்றும் மஞ்சிரி அவர்கள் இதில் இருக்க ஜூனியர் குட்டிஸோட சேர்ந்து வேற டீமா பிரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு பாடி அசத்துற 1-on-1 பேட்டில் ரவுண்ட்ல அஜித்தினுடைய ஆனந்த பூங்காற்றை படத்துல தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில தேவா மற்றும் அவருடைய சகோதரரான சபேஷ் அவர்கள் பாடி அசத்தின மீனாட்சி மீனாட்சி என்ற மெகாயிட்டான கானா பாடலை எடுத்து இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான தீபவர்ஷனாவோட போட்டி போட்டு தன்னுடைய மழலை குரல்னால இந்த கானா பாடல அவர் பாடுனது மட்டும் இல்லாம அரங்கத்தில் இருக்க எல்லாரையுமே ஆட்டம் போட வைக்கிற அளவுக்கு செம்மையா என்டர்டெய்னிங்கா தெரிவிக்க விட்டுருக்காரு. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை நம்ம கானா மெலோடியன் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து நடுவர்கள் அதுலேயும் குறிப்பாக டி மாணவர்கள்லாம் வேற லெவலில் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரசித்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதில் குறிப்பாக நம்ம டி மாணவர்கள் நீ ஒரு டிராகன் மாதிரி எப்போவுமே செம்ம மாசா பண்ணுற உன்னுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே செம்ம மாசா இருக்கு. அது உன்னுடைய ஜானரான கானா பாடல்கள் வரும்போது நம்ம தேவாவுடைய கானா பாடலுக்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து நம்ம சித்ராமா மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும் போது எப்போவுமே நீ இந்த செட்டுக்கு வந்தாலே நீ பாடுறதை கேட்கும் போது செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கு. நீ எப்பவுமே இது ஒரு போட்டின்றதையும் தாண்டி இங்க இருக்க போட்டியாளர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ஆட்டம் போட வச்சிரு அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா ராக்கிங்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டி அதன் பிறகு அவருடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் வெற்றியும் பெற்றிருந்தாரு. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.